எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நான் பேச போகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை செயல்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 3 பேருடைய பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் காணும் அவர்கள் நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள்லாம் கடவுளிடத்தில் வேண்டுங்க. முக்கியமாக அவங்க பேர் நான் சொல்கிறேன். ஸ்டெல்லா, பிரபாகரன் 3 பேருடைய பிறந்த நாள். குறிப்பாக ஸ்டெல்லா, பிரபாகரன் 3 பேருடைய பிறந்த நாள் இன்று. அதாவது 26, 25 சனிக்கிழமை 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 2026 வருஷம் பிறந்திருக்காங்க. 2026 அவங்களுக்கு பிறந்தநாள் வந்திருக்கு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்க பேர் இன்னொருக்கா நான் சொல்கிறேன். ஸ்டெல்லா, பிரபாகரன் 3 பேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான ஜெபக்குறிப்பு. அவங்க விக்னேஷ் அவங்க மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. கேன்சர். அதனால் அவங்க கால் பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க பூர்ண குணமடையணுங்கிறக்காக நீங்கள் எல்லாருமே விரைவாக குணமடைஞ்சு வெளியே வரணுங்கிறக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ப்ரேயரு. அதற்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு சோலையார் ஆலயத்தினுடைய மக்கள், ஆங்காங்கே இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சோலையார் பகுதியிலிருந்து, ஆலயத்திலிருந்து வெளியூர்களுக்கு போன மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே மாதிரி வருகிற 1ஆம் தேதி நிறைய இடங்களில் உபவாச கூட்டம் நடக்குது. குறிப்பாக வாட்டர்ஃபால் சேகரத்தில் உபவாச கூட்டம் நடக்க இருக்குது. அந்த உபவாச கூட்டத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் வியாதிகளும் சுகமடைய நல்ல செய்தியையும் நல்ல ஒரு பாடலையும் பாடி உணவு தயார் பண்ணி கொடுத்து நல்ல முறையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதற்காகவும் நீங்கள் விசேஷமாக ஜெபித்து கொள்ளுங்கள். அதுபோல் உலக போர் வராமல் இருப்பதற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். குறிப்பாக இப்போ நான் காமிக்கிற இடம் அக்காமலை கிராஸ் ஹில்ஸ் பகுதி. அது ரிமோட்டட் பகுதி. அதாவது அது மக்கள் யாரும் போக முடியாது. படிக்கிற குழந்தைகள் அவங்க தான் போக முடியும். வனத்துறை சம்மந்தப்பட்ட படிக்கிறவங்க போவாங்க. அங்கே சிங்கம் இல்லை, புலி, சிறுத்தை, வரையாடு, யானை, அப்புறம் கரடி, இந்த காட்டு மாடு, இந்த மாதிரிலாம் இருக்குது. எத்தனை இருக்குது என்ன ஏதுன்னு கணக்கெடுக்கிறதுக்கு போவாங்க. மற்றபடி வேறு காட்டுவாசிகளுக்கு, காட்டில் வசிக்கிறவர்களுக்குலாம் இடங்கள்ல திக் ஃபாரஸ்ட்டு. வனத்துறை அதிகாரிகளோட சிலவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. மிருகங்கள் அச்சுறுத்தல், யானைகள்லாம் இருக்கிறதுனால மேக்சிமம் அலோடு கிடையாது. முக்கியமான விஐபிகள் மட்டும் வனத்துறை அதிகாரிகளோடு போகிறத நான் பார்த்துருக்குறேன். மற்றபடி எப்படின்னு தெரியல. ஆபத்தான பகுதி தான். அதனால் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகளுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள்.